அமெரிக்காவுக்கு உதவும் நாடுகள் மீது ஈரான் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இஸ்ரேலுடன் அமெரிக்கா உதவியுடன் தொடர்ச்சியாக தாக்குதல் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் உலகின் மிக உயரமாக துபாயில் இருக்கக்கூடிய புஜ் கலிஃபா கட்டிடத்திற்கு அருகே தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். உலகின் பரபரப்பான விமான நிலையம் என்று சொல்லக்கூடிய துபாய் விமான நிலையம் இந்த போர் பதற்றத்தால் தற்காலிகமாக அனைத்து சேவைகளையும் நிறுத்தியிருக்கிறது. இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதலுக்கு பதிலடியாக அவர்களின் நட்பு நாடுகள் மீது ஈரான் தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறது. துபாயில் கடலில் அமைந்துள்ள ஒரு ஹோட்டல் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. முன்னதாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பள்ளி மாணவிகள் 40 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன் எதிரொலியாக தற்போது ஈரான் பதிலடி தாக்குதலை தொடுக்க ஆரம்பித்திருக்கிறது. அமெரிக்காவுக்கு உதவக்கூடிய நட்பு நாடுகள் மீது அதனுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் இந்த போரால் பதற்றம் நீடித்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். இந்த மத்திய கிழக்கு நாடுகளிடையே ஏற்பட்டுள்ள அந்த போர் பதற்றமான சூழல் என்பது தற்பொழுது தீவிர கட்டத்தை எட்டியுள்ளது. இரண்டாவது முறையாக தற்பொழுது இஸ்ரேலினுடைய தாக்குதல் என்பது ஈரான் மீதாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. சுமார் 200க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்கள் மூலமாக ஈரானுடைய ஏவுகணைகளை தடுத்து வருவதாக இஸ்ரேலுடைய அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு படையினுடைய தரப்பாடுகள் வெளியிட்டிருக்குது. ஏற்கனவே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு ஆதரவாக குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளான கத்தார், துபாய் உள்ளிட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த படை தளங்கள் மற்றும் இடங்களில் கடுமையான ஒரு தீவிர ஏவுகணை தாக்குதலை ஈரான் ஆனது தொடர்ந்து நடத்தி வந்த நிலையில் கடுமையான ஒரு சேதங்கள் என்பது குறிப்பாக இந்த நாடுகளில் ஏற்பட்டுள்ளது. மிக முக்கியமாக குவைத்தினுடைய விமான நிலைய டெர்மினல்கள், துபாயில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் மற்றும் ஹோட்டல்கள் மீதான ஒரு தாக்குதல், அது மட்டுமல்லாமல் அங்க இருக்கக்கூடிய குடியிருப்புகள் மீதான ஒரு தாக்குதல் என்ற இடங்களிலும் கடுமையான ஒரு சேதம் என்பது ஏற்பட்டது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல் ஈரானுடைய பள்ளி ஏற்பட்ட அந்த இஸ்ரேலுடைய ஏவுகணை தாக்குதலில் சுமார் 36க்கும் அதிகமான பள்ளி மாணவிகள் உயிரிழந்தது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது இந்த நாடுகளுக்கு இடையேயான ஒரு கடுமையான பிரச்சனை என்பது தீவிரமாக அடைந்து வருவதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு உலக நாடுகளுடைய தலைவர்களும் இந்த போர் பதற்றத்தை நாடுகள் கைவிட வேண்டும் எனவும், அதே போல பிரான்ஸ் அரசுடைய அழைப்பின் அடிப்படையில் இன்று இந்திய நேரப்படி நள்ளிரவு 2:30 மணிக்கு ஐநா சபையினுடைய அந்த ஒரு பாதுகாப்பு கவுன்சில் குழு கூட்டமும் இந்த விவகாரத்தை ஆலோசிப்பதற்காக கூட உள்ளதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்த்து வருகிறோம். அதே போல துபாய், குவைத், கத்தார், ஓமன் உள்ளிட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்களை பத்திரமாக இருப்பதற்கான ஒரு அறிவுறுத்தலை இந்திய தூதரகமானது குறிப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய அறிவுறுத்தல் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகள், முக்கியமாக ஓமன், பாலஸ்தீன், கத்தார், துபாய் உள்ளிட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கான ஒரு அவசர உதவி எண்களையும் வாட்ஸ்அப் எண்களையும் அந்தந்த தூதரகங்கள் தற்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டு பல்வேறு எச்சரிக்கை அறிவிப்புகளையும் வார்னிங்களையும் வெளியிட்டதையும் பார்த்து வருகிறோம். அதே போல இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்தியர்களை ஜோர்டன் அல்லது எகிப்து வழியாக மீட்பதற்கான ஒரு திட்டத்தை இந்தியா வைத்துள்ளது எனவும், ஆனால் தற்சமயம் அவர்களை மீட்பது எளிதல்ல என்ற ஒரு தகவலையும் வெளியுறவுத்துறை அமைச்சகமானது தெரிவித்திருக்கிறது. முதற்கட்டமாக இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய எண்ணிக்கை என்ன, அவர்களுடைய மீட்பு பணிகள் என்பது தற்போதைய சூழலில் சாத்தியமா, இந்த பதற்றமான சூழல் என்பது எப்பொழுது தடையும் என்பது தொடர்பான பல்வேறு கட்ட ஆலோசனைகளை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் அந்தந்த நாடுகளிடம் ஆலோசனைக்கு பிறகு முடிவுகளை எடுத்துள்ளதை முக்கியமாக பார்த்து வருகிறோம். அதே போல இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளிலுமே தற்பொழுது வெளியுறவுத்துறை அமைச்சர்களிடம் தொலைபேசி மூலமாக பேசி இந்த பதற்றமான சூழலை இரு நாடுகளுமே தணிக்க வேண்டும், குறிப்பாக சீஸ்ஃபயர் என்ற ஒரு முடிவிற்கு வர வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை இந்தியாவின் தரப்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொலைபேசி மூலமாக இந்த நாடுகளுக்கு முன்வைத்துள்ளார். அதே போல இஸ்ரேலுடைய பிரதமரான நேதன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் தொலைபேசி மூலமாக உரையாண்டு பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டதாகவும் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த துபாய், கத்தார் உள்ளிட்ட பல்வேறு மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய
இந்தியர்களை மீட்பதற்கான ஒரு பணியையும் இந்தியாவானது திட்டமிட்டு வரும் அதே நேரத்தில் முதற்கட்டமாக எவ்வளவு இந்தியர்கள் அந்த பகுதியில் இருக்கிறார்கள், தற்பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஒரு டேட்டா பேஸில் இல்லாத தகவல்கள் என்ன, யாரெல்லாம் விடுபட்டிருக்காங்க தொடர்பான ஒரு கணக்கெடுக்கும் பணியை இந்தியாவானது தொடங்கியுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் கூடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு தகவலையும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது தெரிவித்திருக்கிறது. இந்த பிரச்சனையின் காரணமாக, அதாவது ஸ்டேட் ஆஃப் ஹுரஸ் என அழைக்கப்படக்கூடிய ஹுரஸ் நீர்வழியாக செல்லக்கூடிய அந்த ஒரு டேங்கர், எண்ணெய் டேங்கர் கப்பல்கள் செல்லக்கூடிய அந்த ஒரு கடல் பகுதியை மூடுவதாக தற்பொழுது ஈரானுடைய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளதை அடுத்து கச்சா எண்ணெயினுடைய அந்த ஒரு விலை உயர்வு என்பது கணிசமாக இருக்கும். சர்வதேச அளவிலான ஒரு சந்தை மதிப்பீட்டிலும் கடுமையான ஒரு தாக்கத்தை இந்த ஒரு முடிவு என்பது ஏற்படுத்தும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தற்பொழுது நிலவி வருகிறது. கடுமையான ஒரு தாக்குதல்கள் மற்றும் எதிர்வினை தாக்குதல்கள் மத்திய கிழக்கு நாடுகளிடையே நடைபெற்று வரும் நிலையில் அந்த வான்வழி போக்குவரத்து என்பது முற்றிலுமாக தடைபெற்றுள்ளது. குறிப்பாக ஈரான், இஸ்ரேல் ஆகியவற்றுடைய இந்த வான்வழிகள் முற்றிலுமாக மூடப்பட்டு இருப்பதன் காரணமாக அந்த வழியாக செல்லக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்வது மற்றும் மேற்கு நாடுகளுக்கு செல்லக்கூடிய விமான சேவைகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இண்டிகோ, ஏர் இந்தியா என இந்தியாவுடைய பல்வேறு விமான நிறுவனங்களும் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அதே போல துபாய், குவைத் உள்ளிட்ட பகுதிகளில் ஏர்போர்ட் விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதன் காரணமாக முற்றிலுமான ஒரு விமான போக்குவரத்து என்பது ஒட்டுமொத்தமாகவே உலகம் முழுவதும் முடங்கியுள்ளது என்றுதான் கூற வேண்டும். இந்த விமான நிலையங்களில் சிக்கி செலுத்தக்கூடிய ஆயிரக்கணக்கான பயணிகளை பத்திரமாக மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செலுத்துவதற்கான ஒரு பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் முதற்கட்டமாக துபாய் ஆனது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் துபாய் விமான நிலையமானது செய்துள்ளதையும் பார்த்து வருகிறோம்.